சில வந்து நடுவான்னா ஐயர்மாரு கும்பாசிட்டு போவாங்க. அவங்க எதை சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்புல இருக்க 96 இந்த 20 ஒரு 6 இன்னொரு 6 12 ஒரு 24 36 தத்துவத்தை தான் அங்கே புகுத்துவாங்க. அந்த இறைவன் கும்பாசியத்தில் 36 தத்துவத்தை தான் அவங்க இந்த வடமொழியில் சொல்லி இது பண்ணுவாங்க. இதுதான் உலக இயல்பு. அல்லாமல் எந்த தெய்வம் எந்த இறைவன் நம்மை காப்பாற்றுனாலும் அறம் இருக்கணும். சிவபெருமானுக்கு சிவன் கண்ட்ரோல் 6 தத்துவம், 12 தத்துவம் வரை சிவன் சக்தி கண்ட்ரோல், 36 வரை சிவன் சக்தி மாயை கர்மம் கண்ட்ரோல். கர்மமும் சேர்ந்தாத பார்க்கலே ஒழிய கர்மம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுதான் என்ன உலகத்துல என்ன நடக்குமோ அநியாய அக்கிரமம் ஆயிக்கும். கலப்படத்தை பாருங்க, பாலில யோகாவ போடலாம், பண்ணில பிடிக்கும். பாலில கடையில டீ கடையில ஆத்திரம்னா மெர வரணும், காரப்பொடி கேட்க. அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியில அந்த பிரியாணி கலர் வேணுமா சக்கரை பொடி கேட்கறாங்க, மசாலையில கேட்கலாம். இதெல்லாம் எங்க போய் நிற்கும்? நம்ம வைக்கூட்ட சொல்லுவாங்க ஐயா, தன்மையுடன் என்னைக்கு வரும் ரொம்ப சங்கடமா இருக்கு மனசுல. கலப்படம் அவ்வளவு கலப்பட உடனமா மாறிட்டு லஞ்சம். ஒரு பூக்கடை எல்லாரும் தெரியும், நாகர்கோயில இந்த படிக்கட்டில் பூ விட்டுட்டு இருக்கோம். இந்த பூ வந்துட்டு இருக்கவங்க ஒரு 60 அதிகாரி வாரா அந்த தட்டில் வச்சு பூ வந்துருக்காங்க. இப்போ மாதிரி கிடையாது உண்டாது. அப்போ தட்டில் வச்சு போய் ஆள் கம்பீரமா வந்தாரு, ஏய் ஒரு பூ ஒரு அம்மாவுக்கு வந்து கோயிலுக்கு இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போனா ஏன் பூ சும்மா இருக்கணும், 2 மணிக்கு பூட்டு ஆனது வச்சுக்கேன் சார் சொன்னார். அப்புறம் 6 மணிக்கு போயிட்டாரு. நான் பூவாங்க இருக்கேன் சொல்ல 15 ரூபா அவன் நான் பொண்டாடி மண்ணை பிடிக்குவான். என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வயது எரிச்சல். நாம பிறக்கிறது நம்ம கர்மங்கள முத்தி பிறந்து போறது. முத்தி பிறகு எங்கிருந்து போனோம்னா இந்த தமிழ் சொன்னாங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மண் மூலம் அநாகடம். இது இருந்து ஆன்மா விசுத்தி கலந்து ஆன்மா நெட்டி போட்டு ஐம்புறம் சகசிர தளம் வரும். சகசிர தளத்தில் வரைச்சிருக்கா இந்த கொஞ்சம் முன்னாடி பிள்ளைகளும் நடனமாடிக்கு சிவனும் சக்தியும் இந்த சகசிர தளத்துல தான் ஆயிரம் தாமரை இதழ் கொண்ட சகசிர தளத்துல நடனமாகிடுது. நம்ம ஒரு பிள்ளையை ஆடுங்க, ஒரு நம்ம உடம்புல ஆடுங்க, அண்டத்தில் ஆடிய நாயகர்கள் ஆடுக இதுதான் ஞானிகள் கேட்டான். அப்ப இந்த இடத்துல தான் சிவனும் சக்தியும் ஆடுவது. கடைசி முக்கிகள் அவனை சிவனும் சக்தியும் என்ன வேலை? ஒரு உயிரை விட்டா 40,000 50,000 வருஷம் அது வெளியே இடந்து அறியும். அதை முத்தி பேரும் கொண்டு வந்து வர்றது தான் அவங்க வேலை, இறைவனுக்கு வேலை. எல்லாமே செல்வத்தையும் பொருள் கொடுத்து இப்படி வாங்கினா அது ஏமாற்றிடுவாங்க. வாழ்வா கர்மம் இருக்கணும், அது கொண்டு வரல இறைவனுக்கு வேலை. சகசிர தளத்துல ஒரு நடனம் சேர்ந்து ஆடினாலும் சிவன் சக்தி. அதுக்கு மேல உண்மனை தனி ஆடு, அதான் முத்தி பெறும். அது வரைக்கும் ஒரு ஒளி கொண்டு ஞானிகள் ஒரு ஒளி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஆன்மாவுக்கு ஒரு ஒளி ஒன்று வருது. அந்த ஒளி இயற்கையான ஒளி, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது கண்ணுக்கு தெரிஞ்சவன் தான் ஞானி. அந்த ஒளி நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வீடு இருக்காது, இறைவனோடு சேர்ந்துதான் முடியும். அது ஒரு என்ன சொன்னாங்கன்னா, மாயை கடலிலிருந்து நீர் உலக புள்ளி நீர் வந்து மீண்டும் கடல்ல வீசணும். அதை யாரும் அழிக்க முடியாது. கடல்ல சேர்வதுதான் முக்கியம். இதுபோல ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது கடைசி முடிவதற்கு ஒரு கருவி ஆன்மாவுக்கு உலகு. உலகத்துல எல்லா ஜீவசங்களுக்குள்ளேயும் இருக்கு ஆன்மா உண்டு. அது எப்படி ஒன்றா இருக்கணும்? நான் இல்லை, அவன் இல்லை, ஒரே ஆன்மாதான் எல்லா ஊரையும் இருக்குன்னா அதுக்கு அந்த காலத்துல ஒரு கதை சொல்லிக்கலாம். ரொம்ப நுட்பமா இருக்கும்.
இல்லையா? அந்த சுருக்க ஒளி நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னா அல்ல 80 கோடி ஜனங்களுக்கு 80 கோடி ஜனங்களும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம். 80 கோடி பாத்திரத்திலே அந்த சூரிய ஒளிப்படும். அதுதான் எல்லா ஆன்மாவையும் உண்மை. சரி, நான் உலகத்தை உலகத்துக்குள்ள காற்று உள்ளிருக்கு வெளியே உலகத்தான் ஒன்றுதான். உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க பிரபஞ்சம் சந்திரன் சூரியன் இருக்கு. அதுக்கு என்ன தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கு? ஒரு ஆணுக்கு புழுவுக்கு எல்லா ஞானிகள் எழுதியிருக்கான். நிறைய கதைகள் இருக்குது. மகாபாரதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். தொண்டர் புராணம் பிள்ளைய கறி வச்சு கொடுத்தாங்க. அது என்ன கதைன்னா அந்த நாயமான கதைனா ஒரே 64 நாயமான கதை. பிள்ளைய கறி வச்சு அது மனுஷன் வெட்டி கறி வச்சு பிள்ளைய அது உயிரோட கறி வச்சு மனுஷ ஜென்மத்தில் ஆகுமா? அது தியாகத்தை கொண்டு காட்டுது. தியாகம் இத மாதிரி ஒரு தியாகம் கிடையாது. காட்டுறதுக்கா திருத்தொண்ட புராணம் இது கண்ணப்ப நாயனார் புராணத்தை எடுத்துருங்க. இது நம்ம போட்டு செட் ஆகாதுல்ல. நானிவரும் இது இல்லைன்னா யாரும் மண்டகாட்டிலே இருக்க மாட்டோம். மண்டகாட்டை வந்து ஒத்தியில விட்டு போயிடுவோம். அவன் கண்ணப்ப இருக்க தத்துவம் அதிலே இருப்பான். அப்படி தத்துவம் தான் ஆன்மீகத்துக்கு வேற ஒன்று சொல்வதுதான். ஒரு அழகு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். அவனுடைய ஈரத்தை காட்டுதான் அவன் தியாகம் கொடுத்தாங்க. தியாகம் இப்போ மந்திரி மாதிரி வந்து காரை கொண்டு முல்லை கொடி விட்டுட்டு போனான்னா விடுவாங்க. யாருக்கு பணம்? அரசாங்கத்துக்கு பணம் இல்லையா? அதுல சில கருத்துக்களை வச்சு அதை சொல்லிக்கிட்டே தெரியக்கூடாது. நாம எப்படி நடக்கணும்? தர்மம் ரோட்ல ஒரு ரெண்டு இடத்துல நிறைய பெண்களுக்காக ஒரு உருப்படி விழுந்துட்டு அது கடையில கொண்டு போகணும். அது யாருக்கு சொந்தமோ அந்த ஆளுக்கு போனோம். ஒரு தேங்காய் விழுந்துருக்கு, நல்லா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ போட்டு ஒன்றியில போடும். ஒரு 500 ரூபா விழுந்துருக்கு, அதை எடுத்துட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. எவ்வளோ வேலை செய்யவும் போடுறாங்க, ஊட்டியில போட்டுருக்காங்க, நீ கொடுத்துட்டாங்க. இதுதான் தர்மம். நீ அதை பாயிட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த பிறகு அந்த 500 ரூபாய் கொடுக்குவதை விட உனக்கு தீராது. கர்மம். யாருடைய பணமும் யாருடைய பொருளும் அத்தனை பொருளும் கண்ணுக்கு தெரிகின்றது அவ்வளவு சக்தியினுடைய உண்மை. கண்ணுக்கு தெரியாத மாயை அத்தனையும் சிவன். இருவனுடைய இருந்து நம்ம உழைச்சி வாங்கி வச்சு சாப்பிடுவோம். இதுதான் நியாயம், நீதி, தர்மம், இறைவன் சக்தி என்று சொல்வது. அதான் இறை சக்தி. நேரடி கேட்கலாம். தப்பு செய்யாம இருந்துட்டு மண்டகட்டாமலே எனக்கு இப்படி தந்தியா இப்படி கஷ்டத்தை தந்தியா யானு கேட்கலாம். கவனமா இருந்துக்கோ. உனக்கு கஷ்டம் இருக்கும் அல்லாம காய்ச்சல் மண்டை குத்து ஆஸ்பத்திரியில ஒவ்வொரு ஜனங்கள் சில ஆள் பாருங்க நல்ல கெட்டிக்காரனா இருப்பான். அவன் வாழ்க்கையிலே தீராது நோய் நொடி. யா அப்படி வந்து தெய்வம் இல்லையா நீ கேட்கத்தான் செய்வோம். அதுக்கு தான் உள்ள ஒரு இருக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதை நம்ம நிறைய வித்தியாசம் வச்சிருப்பாங்க. ஊழ்வினை உறுத்து வந்து வீழ்த்தும். உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இப்படி ஒவ்வொன்றும் தத்துவ நூல். கொண்ட பாவம் தின்றால் தீரும். எப்படி அப்படி கொண்ட பாவம் தின்றால் தீருமா? அதை தின்னுக்கிட்டு உடனே தீருமா? அதை அனுபவிச்சு தான் தீக்கணும். கொண்ட பாவம் அனுபவிச்சு தான் தீக்கணும். இப்படி ஒவ்வொன்று இதுலயும் தத்துவம். அடிக்கு முன் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடிக்கு முன் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். மண்டை காட்டமே அடியை பிடிச்சாதான் உனக்கு உதவி கிடைக்குமே ஒழிய அண்ணன் தம்பி வந்து எல்லாரும் காட்டிலே அடிப்பான். அவன்னா அங்க வந்து உதவி செய்வான். இதுக்குதான் அடிக்கும் முன் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னா எவனோ ஒரு கல்லரும் எவனையும் போட்டு அடிச்சுருக்கு அதை தத்துவத்தை பயன்படுத்திக்கிடுது. இப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் விளக்கம் ஊழ்வினை உறுத்துவன் சிலப்பதிகாரமே ஒரு நூல் ஆயிதானே. ஒரு நூல் அவன் எழுதினரே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நேரடியா சொல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கச்சில இதுல ஒரு 5 பேர் இருக்கச்சில ஒருத்தன் பாவம் ஒருத்தன் பணக்காரன் அப்படி இப்படி இருக்கச்சில நீ அப்படித்தானே ஒரு ஆளை சொல்ல முடியாது. சொன்னா சனாதன தர்மம். இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா நம்ம வெள்ளைக்காரன் வந்து ஆப்பிரிக்காக்காரன் அடிச்சிருப்பான், தண்டனை கொடுத்தான். ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணச்சில வெள்ளைக்காரன் ஆப்பிரிக்காக்காரனை பிடிச்சி கட்டி கொண்டு விலையை கொடுக்கான். ஆனா அதுக்கு தண்டனை வேணும் இல்லையா, அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதுதான் இறைவன் கொடுக்க தண்டனை. அடுத்த பிறகு வெள்ளைக்காரனே ஆப்பிரிக்காக்காரனே பிறந்திருப்பான். இப்ப நம்ம இந்து மதத்துல நிறைய கோயில்களை இடிச்சு விட்டு பார்த்துருங்க. அந்த காலத்துல எப்பேற்பட்டு கட்டி வச்ச கோயில்கள் எல்லாம். அப்ப அதுக்கு தண்டனை என்னன்னா
அவன் தான் அந்த இடிச்சவன் தான் ரெண்டாவது ஆசாரியா பிறந்து கல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். தத்துவம் வந்து ஒரு நாளும் யாருக்கும் தண்டனை கொடுக்காம நிற்காது, அது கொடுத்து தான் தீரும். நீ அதைத்தான் செய்யணும். அதனால தர்மம் இன்னைக்கு பணம் இருக்கவன் கோர்ட்டு விஷயத்துள்ள சில கேஸில் தண்டனை இல்லாமல் தப்பி போகிறான். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இது தர்ம விதி. தர்மம் தண்டனை கொடுத்து தான் தீரும். இது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். நான் சுருக்கமாக இந்த சபரிமலை 18 படியெல்லாம் நிறைய நாள் பேச வேண்டியது. ஒவ்வொரு படியும் தாண்டி நான் உடம்புல சொன்னோம் இல்லையா, 15 படி தாண்டி 18வது படி. அது 18 மாலை போட்ட உடனே தீருது இல்லை, 18 மாதம் போனாலே அந்த தெரியல. அவன் அதில் போய் வீட்டில் இருந்து என்னடி விடுவா, நீ காலை கழுவி விடுவான். வீட்டில் இருந்து யாரை விடுவது? காலை கழுவி விடுவது. ஒரு பாடியை காலை தண்ணி ஊற்றி கொண்டு விடுவாங்க. அதே மாதிரி அங்கே சபரிமலைக்கு போகிறது, அது தத்துவத்தை விளங்குனா ரொம்ப கஷ்டம். தாய் தந்தையெல்லாம் வருத்தப்படுவாங்க. அது மாதிரி தான் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் நடக்குது. அரிசியும் மஞ்சளும் போடுவாங்க தலையில். அரிசியும் மஞ்சளும் போட்ட அர்த்தம் என்ன? நீ சாகும் போதும் போடுறது தான், அதான் அர்த்தம். நாம விடுவது என்ன? நீ என்னைக்கு இந்த மண்ணாதான் போகணும். திருநூறு பூசு நெத்தில நீ என்னைக்கு இந்த சாம்பலா போவா. பஞ்சபூதங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் உள்ள இருக்க ஆன்மா மட்டும் அழியாது. நீ போகிற போது நீ எதை கொண்டு வந்தா, எதை கொண்டு போறதுன்னா, நீ ஒரு இது கொண்டு வந்தது தான் வச்சுக்கிட்டு இருக்கான். எது கொண்டு போச்சுன்னு நீ செய்த கர்மமும் தர்மமும் பக்தியும். நம்ம மண்டகட்டமை போய் கும்பிட்டோம்னா அந்த பக்தி நீ சாவும் போது கொண்டு போகலாம். நீ செய்த தர்மமும் உன்னோடு வரும், நீ செய்த அநியாயங்களும் உன்னோடு வரும், ஆணவம் உன்னோட இருக்கு. எப்போ ஆணவம் கர்மம் மாயை, ஆணவம் அழிகின்ற போது உன்னுடைய அத்தனை மந்திரி முற்றி பேருக்கு போக போறான். இதுதான் விதி. இதை நிறைய நேரம் கிடைச்சா நிறைய நேரம் பேசலாம், சிறையெல்லாம். ஆனால் இதெல்லாம் ஒரு தத்துவ விளக்கம். நம்ம இப்போ மண்டகாட்டம்மையை கும்பிட போனோம்னா, நான் சுப்பிரமணிய நன்னாருக்க மகை நான் வரேன் நீட்டு போனேன்னா, மண்டகாட்டில் முன்ன ஒரு சிலை வச்சிருப்பாங்க இல்லையா, பூ பொட்டெல்லாம் போட்டு, அந்த சிலையை கும்பிடலாம். முன்னால் வச்சிருக்க ஒரு சாமிக்கு முகம் வச்சு, நமக்குள்ள என்னதோ ஒன்று இருந்து ஆட்டுவோப்பா நீட்டு போனேன்னா, அந்த மண்டகாட்டுக்கு அம்மைக்கு பின்னால ஒன்று தனியாக வளர்ந்து இருக்கு இல்லையா, சதுர்முக தேவி சிவலிங்கம், அந்த வழிபாடுகள். எனக்குள்ள என்னதோ ஒன்று இருக்கப்பா ஃபுல்லாக நினைச்சிட்டா 2 சிலையும் கும்பிடுறதுக்கு வேண்டாம். நீ வீட்டில் இருந்து கும்பிட்டாலும் சரியா, எங்கே இருந்து கும்பிட்டாலும் சரியா, ஆன்மா அது அசையாத பொருள். அருவம், உருவம், அருவுருவம், அருவம், அருவ நிலையில் நீ வழிபடுவன் தான் இறைவனை வழிபடணும். ஒரு இறைவன் அருவமானவன். அவன் உருவமாக நம்ம வழிபடுவது சின்ன எல்கேஜி யூகேஜி படிக்கிறது தான். அந்த அருவுருவம், அருவம் தான் கடைசியில். இப்போ சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் கோயிலில் இருந்து முட்டு கூறி போட மாட்டான். அவன் அருவமான வழிபாட்டை நடத்தி கொண்டிருப்பவன். பல வழிபாட்டு முறைகள் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்குன்னுட்டு நம்ம இந்த கோயிலில் நினைப்பு போறோம் இல்லையா, நம்ம பஞ்சபூதம் ஒன்றே சொல்லிடுவோம் இல்லையா, கொஞ்சம் பொறுத்துடுங்க. நம்ம கோயிலில் மண்டகாட்டம் போனோன்னு ஒரு காதில் ஒலி கேட்கு, அந்த இசையோ ஏதோ ஒலியோ மணி அடிக்கிறதோ கேட்கணும்னா, நம்ம பஞ்சபூதத்தில் ஆகாயம் நமக்கு தந்த நம்ம கிட்ட வச்சிருக்க காது வந்து பஞ்சபூதத்துக்கு ஆகாயத்தினுடைய கருவி, அதை கேட்கும். 2வது தொலி உணர்வு, அதில் சந்தனம் தந்தா பூசினா அந்த தொலி உணர்வு கேட்கும். இது காற்றினுடைய கருவி, தொலி உணர்வு. 3வது கண்ணு, அக்னியினுடைய கருவி. அந்த அம்மையை பார்த்து அந்த ஆனந்தப்பட்டு, இது ஆனந்தப்படணும், ஆனந்தப்பட்டு அதை கழிக்கணும். கண் பார்வை அது ஆனந்தம் அடைந்து மறையணும். அதுக்கு அடுத்தால சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க, வாசனை திரவியங்கள். அது பூமியினுடைய கருவி. மூக்கு எப்பவும் திறந்துருக்கும், அந்த மூக்கினுடைய கருவி. அப்போ அதுக்கு பிறகு ஏதாவது பிரசாதம் வாங்கினா சாப்பிட்றது, ஒரு ஏதாவது தந்தாக்கி நாக்கு, அது நீரினுடைய கருவி. இப்படி 5 கருவி இருந்தால் பஞ்சபூதம் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சு. இதுவும் ஒரு சிற்றின்பம் தான். இதுவும் நம்ம கோயிலில் போய் வழிபட்டு இத்தனை முறைகளை வாங்கி திரும்பவும் பேரின்பத்திற்கு போகின்ற ஒரு வழி சிற்றின்பம். ஒரு பெண்ணும் ஆணும், ஆண் பெண்ணுக்கு பெண் ஆணும் கொடுக்குறது இந்த 5 புலனும், மெய்நாக்கு மூக்கு கண்ணு காது, இன்பத்தை அனுப்புவதும் சிற்றின்பம். நம்ம கோயிலில் வழிபாட்டு முறையிலே சிற்பம்.
பேரின்பம் என்பது குண்டலினியை எழுப்பி, குண்டலினி சக்தி தலையில வந்து நம்ம கங்கை சிவபெருமானுக்கு பக்கத்துல இருக்கு ஒரு கங்கை மாதா இருந்துக்கிட்டு தலையில அந்த கங்கை அமிர்த கங்கை தலையில வெளியில ரூபத்திலாம் இதுதான் நம்ம முற்றி பேருந்து வரும். பெண்களுக்கு அந்த இது வேற மாதிரி தான் வரும், அது வேண்டாம். ஆண்களுக்கு மட்டும் அந்த அமிர்த கங்கை மேலே வந்து கக்கும், இதுதான் முற்றி பெறும். இந்த அமிர்த கங்கை மேலே வந்துட்டுனா நம்ம இப்போ இறந்துட்டோம்னா ஒரு ஆளை உடனே பஞ்சபூதம் வந்து காற்று வாயு அந்த காற்றும் கனலும் வந்து உடனே கூட்டிட்டு போய் அடுத்த பிறவிக்கு ரெடி பண்ணிடுவாங்க. முற்றி போய் அந்த ஆயுள் முடிஞ்சு போற உயிரும் அடுத்த பிறகு கொண்டு போயிடுவாங்க. இந்த அமிர்த கங்கையை ஏறின ஆளை கொண்டு போக முடியாது அவங்க. அந்த ஆள் தான் சித்தர்களா அந்த சாமின்னு இப்போ சாய்பாபான்னு வட இந்தியாவில் எல்லாம் அப்படி நிறைய பேருக்கு நம்ம இப்படி பரமஹம்சர் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் விவேகானந்தருக்கெல்லாம் ஒரு ஒளி கொடுக்காங்க இல்லையா, இவங்களுக்கு உயிரை அந்த பஞ்சபூதங்கள் தொட முடியாது. பஞ்சபூதங்களை எதிர்த்து நம்மளை நான் ஒரு விஷயம் சொல்ல நீங்கள் மண்டையை போட்டு குழப்பம் பார்த்துடுங்க. அதாவது நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு நிலம் நீர் நெருப்பு காற்றுக்கு எந்த அனுமதியும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது. அது முடிஞ்ச ஆயுள் முடிஞ்சா கூட்டிட்டு போறதுக்கு தான் உயிரை ஒளி, அதுக்கு முன்னுக்கு போறதெல்லாம் அந்த கர்ம வினைப்படி. நமக்கு 120 வருஷம் ஆயுள் உண்டு. அந்த 120 வருஷம் கடந்த பிறகுதான் நம்ம உயிரை கொண்டு போக முடியும். அதுக்கு முன்னால கர்ம வினைப்படி எப்போ போனோமோ எப்போ போயிட்டு இருக்கோம். நான் ரொம்ப